ஐயா, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஒரு பெண்ணாகப்பட்டவள் இந்த நடுநிசி நேரத்திலே இறந்த சடலத்தை தூக்கி ஈம நோக்கி வந்திருக்கிறேன்றார். என்னுடைய நிலைமையை சற்று எண்ணி பாருங்கள் ஐயா. நியாயமோ உனது சம்பிரதாயமோ என்னை இப்படி தவிழ்வது மகவனா நியாயமோ உனது சம்பிரதாயமோ என்னை இப்படி தவிழ்வது மகவனா மாமா எங்கு சென்றாலும் அங்கேயே வந்து நிற்கின்றாய். நீதி தவறி பேசாதீங்க. நானா நீதி தவறி பேசுகின்றேன்? இந்த நள்ளிரில் தண்ணிலே வந்ததும் அல்லாமல் எனக்கு சேர வேண்டிய கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி கொடுத்தால்தான் சடலத்தை விதைக்க முடியும். கொடுக்க கதி இல்லாமல் போதை மண்டையான கொடுக்க கதி இல்லாமல் போதை மண்டையான அடுக்காத வார்த்தை சொல்லி கொடுக்காத வர தழுவித்த மகன் வர தழுவித்த மகன் தன்னை வசனிக்கவும் இந்த பயானமோ காவலுக்கு உட்பட்டதம்மா. நீங்கள் கூறுகின்றீர்கள் எனக்கு உருவமே இல்லை, நான் ஒரு அனாதை என்று. ஆனால் என்னால் ஏற்றுக்கொள்ள இயலாது. எனக்கு சேர வேண்டிய வாய்க்கரிசி கூட தாங்கள் கொடுக்க வேண்டாம். கால்பணம் முளத்துண்டு இல்லாமல் இந்த பிரேதத்தை நான் எரிக்க முடியாதப்பா. காவல் தன்னை நாடி மேவலாமோ போடி, காவல் தன்னை நாடி மேவலாமோ போடி, பாவி எங்கு தனியாய் நீ வந்தாய் எங்குதானோ, காவல் தன்னை நாடி மேவலாமோ போடி. ஐயா, உந்தித்தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்தி நடுங்க துடை நடுங்க ஈன்றெடுத்த பாலகனுக்கு கேவலம் கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி கூட கொடுக்க முடியாத வக்கற்றவளாக நின்று இது விண்ண காலம் எனக்கான கோலம், இது விண்ண காலம் எனக்கான கோலம், சதுர்மாரி தேனும் சதுர்மாரி தேனும் சங்கராய் தரும், இது விண்ண காலம் எனக்கான கோலம். என்ன கூறுகிறீர்கள்? சாம வேலை கண்டு சமம் தன்னை கொண்டு, சாம வேலை கண்டு சமம் தன்னை கொண்டு, இமம் தன்னை நாடி இங்கு வந்தாய் பொடி போடி, இமம் தன்னை நாடி இங்கு வந்தாய் பொடி போடி, நாடி செவலாமோ போடி. ஆவிசோறு இல்லை கோவியாறு என்று, ஆவிசோறு இல்லை கோவியாறு என்று, காவல் கொள்ளையாறு காவல் கொள்ளையாறு பாவி காடு என்று, ஆவிசோறு இல்லை கோவியாறு என்று. நன்றாக தெரிந்து கொண்டேன் ஏமாற்று சரியான ஏமாற்றுக்காரி என்று. எப்படியாவது என்னை ஏமாற்றி விட்டு இந்த பணத்தை எரித்து விட்டு செல்லலாம் என்று கருதுகிறான். உன்னை பார்த்தாலே தெரிகிறது நாட்டில் எதற்கு மஞ்சம் நாரினே நிர்மூலினே, நெர்மூலி இங்கு வந்ததும் மெத்த பேசி வாட்டமா இங்கு வந்து மெத்த பேசி
வழியை நோக்கி, இல்லை என்றால் இந்நேரம் தொடர் கொலையோடி. ஐயோ நான் பெற்ற வைரமே, ஐயா இறந்து வாழா உன்னை தொடர வேண்டும் ஐயா. நான் என்னடா செய்வேன்? அடையில் தென்பாலா அவதியே நசீலா, அடையில் தென்பாலா அவதியே நசீலா. அங்கம் பதற தோண்டி, அங்கம் பதற தோண்டி அதட்டி உதைத்த காலம். அடையில் தென்பாலா அவதியே நசீலா. நீ மனிதனா அல்லது மிருகமா? இறந்தவர்கள் தெய்வத்திற்கு சமம் என்று கூறுவார்கள். பால்மனம் மாறாத பச்சில குழந்தை ஒரு காலால் எட்டு உதைக்கிறாயே. நீ பிள்ளை குட்டி பெக்கலையா? அக்கா தங்கியோடு பிறக்கலையா? இல்லை என்றால் உனக்கு ஈவு இருக்க பச்சாதாபம் என்று கொஞ்சம் இருக்கிறையா? ஆசை மகனே, அருமை மகனே, பாச மகனே, நான் பெற்ற மகனே, மகனே மகனே என்று தைதானே மகனே மகனே பகவானை நினைக்கிறாய். என் மகனை கதை சொல்லாதே, சகலரும் அறிய வேண்டாதிருக்கிறாய். என்னடி என தோண்டி பின்னாமாய் பேசுகிறான். என்னடி என தோண்டி பின்னாமாய் பேசுகிறான். சின்ன மொழியோ கேட்கிறான் ஜோதி. எல்லாம் மனமேனியோ கொள்ளை போதுதி. எங்கள் மன்னவர் பாதத்தை மன்னார மோதிடும். மன்னவர் பாதத்தை மன்னார மோதிடும். மயனத்தில் நிற்கிறே ஆற்றுதி. அம்மா, என்னவெல்லாம் கூறினாலும் என்னால் கால் பணம் முளத்துண்டு வாங்காமல் இந்த சடலத்தை எரிக்க முடியாது. தாங்கள் என்ன கூறினாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கு தேவை கால் பணம் முளத்துண்டு. புலிகன் என்று வேகமாக வேகமாக பேசுகின்றீர்கள். நான் ஒன்றும் நீ நினைப்பது போல் புலிகன் அல்லம்மா. என் எஜமானுக்கு தேவைப்பட்ட கால் பணம் முதல் துண்டு. அந்த எனக்கு சேர வேண்டிய வாய்க்கறி சேர வேண்டாம். ஆனால் எவ்வளவு ஏளனமாக பேசிவிட்டீர்கள் பார்த்தீர்களா? நான் அடிமை அடிமை என்று கூறுகின்றீர்களே. தாங்கள் எங்காவது சென்று எனக்கு சேர வேண்டிய கால் பணம் முதல் துண்டை வாங்கி கொடுத்தீர்களே, ஆனால் தான் இந்த விரதத்தை புதைக்க முடியும். அம்மா ஐயா, நதி வளம் பெருகும் காசி நகரில் சுடல் காக்கும். நதி வளம் பெருகும் காசி நகரில் சுடல் காக்கும். அதிபதி கேளேன் மைந்தன் அரவத்தான் மடிதான் காட்டில் காட்டில். விதியினால் சுட்டேன் நானோ வெள்ளவி தீரையா. கெதியல்லை காசுமிய காப்பாய் உன் கழலை போற்றி போற்றி. ஐயா, கால் பழம் முழுத்துண்டு வாய்க்கரிசி கொடுக்க முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறேன் ஐயா. பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்று கூறுவார்கள் ஐயா. உங்களை பார்த்தால் நல்ல உள்ளம் படித்த மனிதராக தெரியும். நீங்கள் அக்கா தங்கியோடு பிறந்தவர் போல் தெரிகிறது ஐயா. என் மீது இறக்கம் கொண்டு என் குழந்தையை தகனம் செய்யலையா ஐயா. ஐயா, உங்களுக்கு புண்ணியம் உண்டு ஐயா, புண்ணியம்.
கதி இல்லை மதி இல்லை சுற்றமல்ல என்று உரைத்த மாதே மதிதனில் உணர்ந்த நானும் மகாதாளி நீலி என்றே மதிதனில் உணர்ந்த நானும் மகாதாளி நீலி என்றே மதி இல்லை என்று சொல்லி பகர்மொழி உரைத்த மாதே உன் சதிமிகம் தாளி தன்னை ஐயோ தெய்வமே தெய்வமே, இது என்ன சோதனை, இது என்ன சோதனை? அம்மா, தேவர் மூவர் யாவர் கண்களுக்கும் தெரியாத தாலி கேவலம் சுடுகாடு காக்கும் போல என் கண்களில் தென்பட்டது என்றார். என் கணவர் சத்தியம் தவறிவிட்டாரா? இல்லை என்றால் என்னுடைய கணவனுடைய உயிருக்கு இருக்காது. நாடிழந்தேன், நகிழ்ந்தேன், நான் கொண்ட கணவரையும் பிரிந்தேன், நான் பெற்ற மகனையும் பறிகொடுத்தேன். நான் ஏன் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்த தாலியின் மகத்துவத்தால் அல்லவா? அப்பேற்பட்ட தாலி கேவலம் சுடுகாடு காக்கும் போல என் கண்களுக்கு தென்பட்டு விட்டது என்றால் ஏன் வானமே அப்படி இருந்து என்னுடைய தலையில் விழுந்து விடக்கூடாதா? ஏ பூமாதேவியே, நீ இரண்டாக பிளந்து என்னை விழுங்கிவிடக் கூடாதா? கூடாது கூடாது, நான் உயிரோடு வாழவே கூடாது. அம்மா, தாயே, என்னை ஏற்றுக்கொள்ளவா? அக்கா தங்கையோடு பெருக்கவில்லையா? குழந்தை குட்டி பெற்றவன் தானா என்று ஏகமாக பேசுகின்றேனே. எனக்கும் மனது முட்டமா. நான் ஒன்றும் கல் நெஞ்ச காரணம் அல்ல. நான் ஆதியிலும் அடிமை அல்ல, பாதியிலும் அடிமை அல்ல. ஆதியிலும் அடிமை அல்ல, பாதியிலும் அடிமை அல்ல. பாதியில் அடிமையானே பராபரமே, பாதியில் அடிமையானே. தாலியை பார்த்து விட்டேன் என்று சொல்லி தவிக்கிறாள், தயங்குகிறாள். 33 தேவர்களுக்கும் தெரியாத தாலி, 48 கோடி ரிஷிமார்களுக்கும் தெரியாத தாலி, என் கணவனுக்கு மட்டுமே தெரிந்த தாலி என்று கூறுகிறாளே. அப்படி என்றால் யாராக இருக்கும்? ஒருவேளை அப்படி இருக்காது, இருக்கவே முடியாது. நமது மனைவி சந்திரமதியாக இருப்பாளோ? கேட்டுப்பாள். அம்மா, மங்கையே, 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 உன் மணவாளன் பெயர் என்ன சொல்வாய்? உன் மன்னவன் பெயர் தான் என்ன சொல்வாய்? நீங்கள் ஆண்ட நாடது சொல்வாய் மங்கையே. நீ பிறந்த நாடது தான் என்று சொல்வாய். உன் பெயர் தான் என்ன என்று
சொல் மங்கையே 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 இங்கு இறந்து கிடக்கும் குழந்தையின் பெயர் என்ன சொல்வா? சொல்கிறேன் சொல்கிறேன். நான் யார் ஐயா? நான் பிறந்த நாடோ கண்ணம்மாபுரி, தந்தையின் பெயரோ மதுரை, தாயாயின் பெயரோ சொர்ணலேகா. என்னை மனமுடித்தவரோ 56 தேசத்துக்கெல்லாம் அதிபதி திருச்செங்கு மைந்தர் சுவாமி. தங்களுடைய பெயரை இந்த பாவி இதயத்திலே வைத்து பூஜித்து வந்தேன். இப்பொழுது தங்களுடைய பெயரை கூறு நிலைமைக்கு ஆளாகிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்க சுவாமி, என்னை மன்னித்து விடுங்க. என்னை மனம் முடித்தவரோ அர்ச்சந்திரபூதியை கௌசிகனுக்கு கொடுத்த வாக்கான் முனிவருக்கு நாடு நகரம் அனைத்தையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருளுக்காக என்னையும் என் மகன் லோகிதாசனையும் காலகண்ட பகவானுக்கு அடிமையாக்கிவிட்டு என்னுடைய கணவர் எங்கு போனார் என்ன ஆனார் என்று ஒரு விவரம் அறியனையா? ஐயா, வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளலில் மைந்தனுக்கு இப்பொழுது கொள்ளையிடம் கூட காசு இல்லாமல் நின்று கொண்டிருக்கும் இந்த பாவியின் பெயர் சந்திரமணி. மகனே மகனே மகனே, அயோத்தியை ஆள்வான் என்று பேடினான் வளர்த்த மகன் பிணமாய்தான் காலனானேன். ஐயோ, அயோத்தியை ஆள்வான் என்று பேடினான் வளர்த்த மகன் பிணமாய் காணலானேன். ஐயோ ஐயோ சிவமே சிவமே, இதற்கொரு நீதி இல்லையா? இதற்கொரு நீதியும் இல்லையா? சிவமே, இதற்கோர் நீதி இல்லையா? சிவமே சிவமே சிவமே. யாரையாடி? இதுவும் கௌசிகனின் சூழ்ச்சியாகத்தான் இருக்கும். என் குழந்தையை எடுத்து வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று புலம்புகிறாயே. என் கணவரை பற்றி உனக்கு என்ன தெரியும்? என் கணவரை எப்பேற்பட்டவர் தெரியுமா? பிறர் பெண்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டார். அடுத்த பெண்களை தாயாக தெய்வமாக மதிக்கக்கூடியவர். வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுத்த வள்ளல். ஆனால் நீயோ கேவலம் கால்பழம் முழுத்துண்டு வாய்க்கரிசி. இதற்காக இறந்த சடலம் என்று பால் மனமானத பச்சிலம் குழந்தை உன் காலால் எட்டி புதைத்தாய். முன்பின் தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து பாடி போடி கள்ளி கபடி, அப்பப்பா எத்தனை வார்த்தைகள். இனி ஒரு முறை என் மகனை 10 மகன் சொல்லாதே. என் மகனை 10 மகன் சொல்லாதே. சந்திரமதி சந்திரமதி, என்னை தெரியவில்லையா? நானே உன் கணவன். நான் தான் உன் கணவன். இவன் என்னுடைய குழந்தை அம்மா, என்னுடைய குழந்தை. அம்மா, உண்மையைத்தான் கூறுகின்றேன். வேண்டுமென்றால் உனக்கும் எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அந்த புறத்திற்கு வரும் பொழுது உன்னை ஒரு பெயர் சொல்லி அழைப்பேன் அல்லவா? அந்த ரகசியத்தை சொன்னால் ஒற்றுக்கொள்வாயாமா? தாராமதி, என் கணவர் என்னை அந்தரங்கமாக அழைக்கும் பெயராச்சு. அப்படி என்றால் என் கணவர் என்ன சுவாமி கோலம்? இது என்ன கொடுமை? இந்த பாவியின் வாயா புலைய நீசன் என்று ஏதேதோ பேசிவிட்டேனே. என்னை மன்னித்து விடுங்க சுவாமி, என்னை மன்னித்து விடுங்க. நமது கணவன்
அதாவது நமது பிள்ளைக்கு இந்த கிரியா என்ன நேர்ந்தது என்னவென்றே புரியவில்லையே. அயோத்தியை ஆழ்வான் என்று பேணி நாம் வளர்த்த குழந்தையை பிணமாக பார்க்கலானே. தராபதி ஆறுயிரே ஓருயிரே எனதன்பு களஞ்சியமே பார்ப்புகளும் கண்ணே என் பாசமலராகாவே மாணிக்க கோமுருமே என் கேளே மரகத மாணிக்கமே மாணிக்க கோபுரமே மரகத தோரணமே என் கண்ணே மரகத தோரணமே நம்மை போல் பாவி மண்புவி மீது நம்மை போல் பாவி எங்கும் தேடினாலும் காணலாகுமோ மாணிக்க கோபுரமே என் கண்ணே மரகத தோரணமே கேணி தூத்த பில் நீரங்கு உருமோ கேணிதான் உந்தமிழ் நீருதான் உருமோ கேணி தூத்த பில் நீரங்கு உருமோ கெடுமை என்னை தோல்ந்து வாடுமோ மாணிக்க கோமுருமே என் கேளே மரகத மாணிக்கமே உன்னை நானே பெற்றெடுத்தேனே சொல்லை தானே பெற்றெடுத்தேனே உன்னை பெருந்தே ஒண்டியானேனே உன்னை பெருந்தே ஒண்டியானேனே மாணிக்க கோமுருமே என் கண்ணே மரகத தோரணமே என் கண்ணே மரகத தோரணமே கண்ணே சாவித்திரி என்ன நேர்ந்தது ஏன் இந்த நிலைமை நமக்கு சுவாமி காட்டிற்கு தெருவகை போன கண்மணி தேவதாசன் அருவம் தீண்டி இறந்து விட்டார் சுவாமி இறந்து விட்டார் வேதியிடம் உத்தரவு பெற்று குழந்தை தகனம் செய்வதற்காக கொண்டு வந்தேன் சுவாமி விடுவதற்குள் வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் சீக்கிரமாக தகனம் செய்யும் சுவாமி முடியாது முடியாது சந்திரமதி முடியாது என்ன சுவாமி சொல்றீங்க அப்படி செய்தோமே ஆனால் நாம் செய்த சத்தியம் தவறிவிடும் ஆகவே நீ விடுவதற்குள் உன் உற்றார் உறவினர் யாரிடமாவது சென்று கால்பணம் முழத்துண்டு வாங்கி வா. ஏன் சுவாமி தாங்கள் அறியாதவா எனக்கு உற்றார் உறவர் யார் சுவாமி இருக்கின்றார்கள் தங்களையும் தங்கள் மகனையும் தவிர நான் ஒரு அனாதையே சுவாமி அனாதை. சாவித்திரி 56 தேசத்திற்கு ஒரு இளவரசன் மாட்டு கிடக்கிறான் இங்கு மாட்டு கிடக்கிறான் அவனுக்கு கொல்லி வைப்பதற்கு கூட நமது கையிலே பணமில்லை என்று கூறி இந்த காசிமா வீதிகளில் சென்று பிச்சை எடுத்தாவது வாங்கிவா சாமி பிச்சை எடுத்தாவது வாங்கிவா பிச்சை எடுத்து வர வேண்டுமா ஆகட்டும் சுவாமி எடுத்து வருகிறேன் நான் வருவரையிலும் பொழி பிள்ளையை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க அப்படியே சாவித்திரி வலிக்கு விட்டு விழுந்துட போறாங்க பிச்சை காணிக்க போடுங்க வலிக்கு விட்டு விழுந்துட போறாங்க பாவம் பெரியவங்க தார்மைகளும் வாங்க போடுங்க ஏன்னா பிச்சை போடுங்க ஏன்னா நாட்டாள மண்ணை சந்திரமதி பிச்சை எடுத்து கொண்டு வருகிறார்கள். கையில் உள்ள ஆகவே ஆண்கள் பெண்கள் எல்லோருமே இந்த கொள்ளிக்காசு என்பது கடைசி வரை மனிதனுக்கு கடைசியில் அது உதவக்கூடியது. ஆகையினால எல்லோரும் கையில் உள்ள அளவுக்கு எடுத்து போடுங்க. ஆமாம், சில்லறை காசாக இருந்தாலும் போடுங்க, நிறையா இருந்தாலும் போடுங்க. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா என்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா